ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் சீனியர் லிவிங். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி, நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. Super Saravana Stores. கெட்டுப்போன இறைச்சி எப்படி சொல்றேன்னா, ராஜஸ்தான்ல அறுக்கப்படுற ஆட்டு இறைச்சியை தர்மாகோல் பாக்ஸ்ல கறில ஐஸ் போட்டு பேக் பண்ணி இங்க வந்து ட்ரெயின்ல சப்ளை பண்றாங்க. இந்த 5 நாள் வந்து ஒரு கறி வந்து ஐஸ்ல ஊறிட்டு இருந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது. இந்த கறி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹோட்டல்ஸ்க்கு, கேட்டரிங் ஆர்டர்ஸ். அதனால அந்த சூட்டுக்கு அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். கறி கெட்டு போன கறி தான். சும்மா வந்து ஆதாரம் இல்லாம இதை பேசல. ஆதாரம் வந்து கூடிய சீக்கிரம் வெளியிடுவேன். ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, யார் போன் பண்ணாலுமே நான் ரெக்கார்டிங்ல வச்சுட்டு தான் பேசுவேன். ஏன்னா அது என் சேஃப்டிக்காக. இந்த கடத்தல்காரர்களுக்கு ஆதரவாக ஒரு ஜமாத் வருது, ஒரு வியாபாரி சங்கம் வருது. ஒரு ப்ரோ ஒருத்தர் கேக்குறாரு, ராயப்பேட்டால ஒரு ப்ரோ இருக்கிறாரு. அந்த ப்ரோ என்ன கேக்குறாரு, இந்த சரக்கு வச்சுதான் நாங்க வந்து வியாபாரமே பண்ணிட்டு இருக்கோம், இதை சாப்பிட்டா கேன்சர் வரணும்னு நீ எப்படி சொல்றேன்னு என்ன கேக்குறாரு. யோசிச்சு பார்த்தேன், இவர் யாரு எங்கன்னு பார்த்தா ராயப்பேட்டால இருக்கிற ஒரு ப்ரோ. அவர் ப்ரோன்ற ஒரு வார்த்தை அவருக்கு புரியும். எனக்கு சப்போர்ட் இல்லாத சங்கத்துக்கு நான் ஏன் நின்று பேசணும்னு சொல்லி நானும் அப்பாவும் கிளம்பி வந்தேன். இதுக்கான முடிவு கூடிய சீக்கிரம் வரும். நான் விடுற மாதிரி கிடையாது. அதாவது எதிர்க்கணும்னு நினைச்சாவே நான் விட மாட்டேன். எதிர்த்து நின்றா முடிச்சு விட்டுருவேன். நான் இந்த கண்ணுக்குட்டி காஃப் இதை கட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இருக்கும். ரீசெண்டா எனக்கு வந்து நியூஸ் சொல்றேனே, முக்கியமான மவுண்ட் ரோடு ஹோட்டல் ஒண்ணுக்கு போகுது, கீமா போகுது. கீமா பண்ணா என்ன தெரிய போகுது, ஒண்ணுமே தெரியாது, அது போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து வெளிப்படையா சொல்றதால எனக்கான வர மிரட்டல்களை நான் சந்திக்க தயாரா நான் இருக்கேன். யாராலையும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓப்பன் டிக்ளரேஷன். இதுக்கு மேலேயும் எனக்கு வந்து மிரட்டல்கள் நீடிச்சா புகைப்பட ஆதாரத்தோட வீடியோ ஆதாரங்களோட வெளியிட்டுருவேன். 680 ரூபாய் கறி வேணுமா, 720 ரூபாய் கறி வேணுமா, ஆட்டு தொட்டி விலையே 800 ரூபாய் 820 ரூபாய் போய் நின்றுடா, அதை விட கம்மியா நீ எங்க இருந்துடா திடீர்னடா வந்து கொடுப்பா ஆட்டை. என்னை கூப்பிட்டு ஒரு 10 பேர் என் முன்னாடி நாய் கொலைக்குதுன்னு நினைச்சிட்டு போயிட்டேன். நீ கொலைக்கிறதால எனக்கு என்ன ஆயிட போகுது? இப்படி கூட என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சதாம் ஹுசைன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ மீட்ன்றது வந்து எல்லாருமே சாப்பிட தொடங்கிட்டாங்க, தேடி தேடி போய் சாப்பிட்றாங்க. வீட்டில் வந்து இப்போலாம் செய்ய தொடங்கிட்டாங்க, வாரமானாவே செய்யறது அப்படின்றது. ஆனால் அந்த மீட் பற்றின ஒரு வீடியோ பார்த்தேன் சார். அதில் வந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடு நடக்குது, அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மீட்டே இல்லை அப்படின்ற மாதிரியும், அதை யாரெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வராங்களோ அவங்கள வந்து மிரட்டல் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வருது. இது கேட்கும்போதே பயமா இருக்கு. ஏன்னா மீட் இல்லாமல் இங்கே யாராலுமே இருக்கவே முடியாதுன்ற ஒரு இதுல இருக்கும்போது இது சாப்பிடலாமா வேண்டாமா, இதை நம்பலாமா வேண்டாமான்னு ஒன்று இருக்கு. ஸோ ஆஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்டாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோ பார்த்தீங்களா? இது உண்மையா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க சார். மீட் ஸ்கேம், மீட் ஸ்கேமை ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணது நான் தான் மீடியாவில். இந்த மீட் ஸ்கேம்ன்றது என்னன்னா, சென்னையில் பரவலாக 80% வந்து கெட்டுப்போன இறைச்சி. கெட்டுப்போன இறைச்சி எப்படி சொல்கிறேன்னா, ராஜஸ்தானில் அறுக்கப்படுற ஆட்டு இறைச்சியை தர்மாகோல் பாக்ஸில் கறியில் ஐஸ் போட்டு பேக் பண்ணி இங்கே வந்து ட்ரெயினில் சப்ளை பண்ணுறாங்க. ட்ரெயினில் இங்கே வரும்போது கிட்டத்தட்ட அது இங்கே வந்து சேர்றதுக்கு 3 days ஆகிடும். அங்கே கட் பண்ணி பேக்கிங் பண்ணி எல்லாத்துக்கும் 1 day ஆகிடும். அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு 3 days ஆகும். இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு ஒரு 1 day ஆகிடும். ஆமா, கண்டிப்பா. கிட்டத்தட்ட 5 நாள் நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராசஸ். 5 நாள். இந்த 5 நாள் வந்து ஒரு கறி வந்து ஐஸ்ல ஊறிட்டு இருந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா?
நல்லா இருக்கு. அந்த ஐஸே உருகி போயிடுமே சார் ட்ரெயின்ல வரும்போது அப்படின்னு கண்டிப்பா பார்த்தோம்னா. இது வந்து ஒரு பொதுவான விஷயம். எல்லாருக்குமே ஒரு குழந்தை கிட்ட கேட்டாலுமே ஒரு இறைச்சி பொருளை வந்து நீங்க ஐஸ்ல போட்டு எத்தனை நாள் வைப்பீங்க? ஒரு ஹாஃப் டே வைக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வைக்க முடியாது. ஐஸோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்? -4, அவ்வளவுதான் இருக்கும். அந்த கறி வந்து ஐஸ் கரைய தண்ணியா மாறும். அந்த கறி அதுல மிதங்கி இருக்கும். இந்த நிலைமையில வர கறி எப்படி சுகாதாரமான கறி? இதுக்கு கீழே கமெண்ட்ஸ், நீங்க போடுற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வருவாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் பேரா இருக்கும். ஏன்னா இந்த வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் வந்து அவங்க வந்து என் மீது கோபம் கொண்டவர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கதறுவாங்க. அதாவது ஃப்ரோசன் மீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஃப்ரோசன் மீட் சாப்பிடலாம். -18ல ஃப்ரோசன் பண்ணி ப்ராப்பரா நம்ம எடுத்துன்னு வர கறியை தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே ஃப்ரோசன் தான். ஓகேங்களா? இங்க பிரச்சனை என்னன்னா சரியான முறையில எடுத்துன்னு வராதது மட்டும்தான் இங்க பிரச்சனை. இந்த கறி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க ஹோட்டல்ஸ்க்கு, கேட்டரிங் ஆர்டர்ஸ்க்கு. நீங்க ஒரு விருந்துக்கு போறீங்க, அந்த விருந்துல கேட்டரிங்ல வந்து ஒரு பிரியாணி செஞ்சு வந்திருக்கும். அந்த கறி பாத்தீங்கன்னா இந்த கறியா தான் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த கறி ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்டு வந்து 100 டிகிரி மேல பாயில் பண்ணி நல்லா குக் பண்ணி சாப்பிடுறோம். அதனால அந்த சூட்டுக்கு அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும். கறி கெட்டு போன கறி தான். அது அந்த மசாலாவோட சேர்ந்து அப்படியே வந்து நல்ல மீட் மாதிரி தெரியும். ஒண்ணும் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா போடுவாங்க. அப்படியே அந்த ஃபிளேவர் வந்து நம்மள இது பண்ணிடும். இந்த கறி வந்து ரெகுலரா எடுத்தா கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? இந்த கறி வந்து உங்களுக்கே ஒரு பொதுவான விஷயம். ஒரு உணவு கெட்டு போன உணவை நீங்க ரெகுலரா கன்சியூம் பண்ணீங்கன்னா நோய் வருமா வராதா? கண்டிப்பா. இந்த விஷயத்த ரீசெண்டா வந்து எனக்கு நிறைய மிரட்டல்கள் வர ஆரம்பிச்சது. குலை மிரட்டல்கள். சும்மா வந்து ஆதாரம் இல்லாமல்லாம் இதை பேசல. ஆதாரம் வந்து கூடிய சீக்கிரம் வெளியிடுவேன். ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா யார் போன் பண்ணாலுமே நான் ரெக்கார்டிங்ல வச்சுட்டு தான் பேசுவேன். ஏன்னா அது என் சேஃப்டிக்காக. கண்டிப்பா. ஓகேங்களா? இந்த கொலை மிரட்டல் வரும்போது நான் கால் ரெக்கார்டிங்ல இருக்கு. ஆக்சுவலி உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவருக்கு போன் பண்ணி மிரட்டுறாங்க. அவரை கூப்பிட்டு ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க? அந்த வீடியோவை நீ இப்போ எடு. ஓகே. அவர் தெளிவா சொல்றாரு, சதாம் ஹுசேன் கிட்ட நீங்க பேசணும், என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கண்டென்ட் அவர் தான் விஷயத்த கொடுத்தாரு, நாங்க அதை பேசியிருக்கோம். சொல்லும் போது அவனையே கொலை பண்ண தேடி நிற்கிறாங்க. அவனை அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்க. அதுல இன்னொரு நபர் சொல்றாரு, அவனை கால் எடுத்து கொடுத்துட்டு நீ போயிடு, அவனை நாங்க என்ன பண்றோமோ பண்ணிடுறோம். இந்த ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இதை தொடர்ந்து நான் வந்து காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு நியாயத்துக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு பெரிய மனுஷங்க வரலாம். இந்த கடத்தல்காரர்களுக்கு ஆதரவாக ஒரு ஜமாத் வருது, ஒரு வியாபாரி சங்கம் வருது. இவங்க எல்லாம் அந்த கடத்தல்காரர்களுக்கு ஆதரவா, அதாவது இந்த ராஜஸ்தான் கறியை கடத்தல் பண்ணி எடுத்துன்னு வந்து வியாபாரம் பண்றாங்க இல்லையா, அவங்க மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ அவன் வெறும் ஒரு கடுகு தான். அந்த நபர் வந்து பெரிய ஆள் கூட கிடையாது, ரொம்ப சின்ன கடுகு. அது அந்த கடுகுக்கு சப்போர்ட் பண்றதுக்கே வந்து ஒரு ஜமாத் வருது, ஒரு வியாபாரி சங்கம் வருது, கூட வந்து ஒரு 20-30 பேர் வராங்க. அப்போ இந்த மாஃபியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? யாராவது தட்டி கேட்க கூடாது, முடியாது. முடியாது. வந்து ஸ்டேஷன்ல வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்குது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கான நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். எனக்கான நியாயம் எனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் மக்களுக்காக பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அது வந்து எல்லாருக்கும் போய் சேர்றவங்களுக்கு சேருது. இந்த தப்பு பண்றவங்களுக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவும் வந்து ஒரு குடைச்சலா இருக்குது என்னால. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வியாபாரி சங்கத்துல வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. வியாபாரி சங்கம்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், யாருக்காக வியாபாரி சங்கம்? ஒரு வியாபாரிகளுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு வர பிரச்சனைகளை டீல் பண்றதுக்கும் தான் வியாபாரி சங்கம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதே வியாபாரி சங்கத்தோட முன்னாள் தலைவரோட பையன். ஓகேங்களா? சரி, ஒரு சங்கம் கூப்பிடுதுன்ற ஒரு மரியாதைக்கு நான் போறேன். கூட நானும் எங்க அப்பாவும் 2 பேரும் போறோம். போனா ஆதரவா இருக்க வேண்டிய சங்கம் எங்களுக்கு எதிராக செயல்படுதாங்க. நாங்க 2 பேர் தான் போனோம்.
கிட்டத்தட்ட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 தரப்பா அங்க பிரிஞ்சே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு 2 தரப்பா பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் சொல்றது தப்பு, கரெக்ட் தான், சரிதான். அந்த பையன் என்ன சொல்றான்னா, இந்த கள்ள சரக்கு உள்ள வரதால அவங்க விலை குறைச்சு கொடுத்துடுறாங்க எல்லாருக்கும், எங்களால நியாயமான பொருள் எடுத்துட்டு போய் சேர்க்க முடியல சொல்லிட்டு சங்கத்துக்கிட்ட அவங்களும் சொல்றாங்க. நானும் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து வீடியோ போடுறது அவேர்னஸ் வீடியோ தான் சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல இந்த தரப்புல இந்த சைட்ல ஒரு கும்பல் உட்கார்ந்து இருக்கு. இது என்ன கும்பல்னா, இந்த கடத்தல் சரக்கை மட்டுமே நம்பி தொழில் செய்யும் அந்த கடத்தல் கும்பல். அந்த கும்பல்ல இருந்து ஒரு கேள்விகளும் எப்படி வருதுன்னா, ஒரு ப்ரோ ஒருத்தர் கேக்குறாரு, ராயப்பேட்டால ஒரு ப்ரோ இருக்கிறாரு. அந்த ப்ரோ என்ன கேக்குறாரு, நாங்களே காலகாலமா இந்த கறியை தான், அதாவது கடத்தல் சரக்கு வியாபாரம் பண்றத பெருமையா என்கிட்ட சொல்றாரு. இந்த சரக்கு வச்சுதான் நாங்க வந்து வியாபாரமே பண்ணிட்டு இருக்கோம், இதை சாப்பிட்டா கேன்சர் வரணும்னு நீ எப்படி சொல்றேன்னு என்ன கேக்குறாரு. நான் தான் கேட்டேன், கெட்டு போன பொருளை நீ தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வராம என்ன உனக்கு என்ன ஆயுள் இன்னுமா நீடிக்குமா? அந்த ப்ரோக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா வரதான் இந்த மாதிரி ப்ரோக்கள் எல்லாம் என் கண்ணில் படுறாங்க. அந்த ப்ரோ அன்னைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த ப்ரோ அன்னைக்கு பேசுனதுக்கு அந்த ப்ரோவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இவர் யாரு எங்கன்னு பார்த்தா ராயப்பேட்டால இருக்கிற ஒரு ப்ரோ. அவர் ப்ரோன்ற ஒரு வார்த்தை அவருக்கு புரியும். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து என்ன தாக்கக்கூடிய நிலைமையில வராங்க. சங்கம் வந்து வேடிக்கை பார்க்குது. நீ வந்து ஒரு வியாபாரி சங்கம்னா நீ என்ன பண்ணணும், சங்கத்துல வந்து நீ கூப்பிட்ட நபரை ஒருத்தர் வந்து அவ்வளோ கொலை வெறியில நிக்கிறாங்கன்னா சங்கத்துக்கு என்ன மரியாதை? சங்கம் செயல் இருந்து அங்க நிக்குது, முன்னாடியே பேசுறாங்க. அப்போ நான் என்ன யோசிக்க தோணும், அப்போ நீ என்ன கூப்பிட்டது இவங்க இதுக்காக தானா? அப்போ சங்கம் விலை போயிச்சா? எனக்கு சப்போர்ட் இல்லாத சங்கத்துக்கு நான் ஏன் நின்று பேசணும்னு சொல்லி நானும் அப்பாவும் கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு நான் அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன் வெளியே. உள்ள போயிட்டு மறுபடியும் கிளம்புறேன்னு சொல்றதுக்கு போனா ஜாலியா உட்காந்து மக்ருனி சாப்பிடுறாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. ஆனா இந்த கிளை சங்கங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவா சொல்றாங்க. கிளை சங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றதால ரொம்ப கரெக்டா பேசுறாரு, இதால எங்களுக்கு பாதிப்படையுது, இதுக்கு ஏதாவது முடிவு எடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா தலைமை சங்கம் அது கையை கட்டின்னு வேடிக்கை பார்க்குது, மக்ருனி சாப்பிட்டு உட்கார்ந்து. இப்போ என்ன எங்க போது இது இடையில இரையாகிறது மக்கள் தானே. ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, அவன் ஒண்ணுமே கிடையாது, ஒரு சின்ன கடுகுதான். பெரிய முதலைகள் பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறாங்க. இதுக்கான முடிவு கூடிய சீக்கிரம் வரும். நான் விடுற மாதிரி கிடையாது. அதாவது எதிர்க்கணும்னு நினைச்சாவே நான் விட மாட்டேன். எதிர்த்து நின்றா முடிச்சு விட்டுருவேன். நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். பேசுறோன்றது இருக்குல்ல, நான் முடிவுக்கு வந்துட்டேன். இந்த வாட்டி இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த ராஜஸ்தான் கறி மட்டுமே ஒரு விஷயம் கிடையாது. கண்ணுக்குட்டி கறி, ஆட்டுக்கறின்ற பேர்ல வீல், இந்த கண்ணுக்குட்டி காஃப், இத கட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கும். ரீசெண்டா எனக்கு வந்து நியூஸ் சொல்றேனே, முக்கியமான மவுண்ட் ரோடு ஹோட்டல் ஒண்ணுக்கு போகுது, கீமா போகுது. கீமா பண்ணா என்ன தெரிய போகுது, ஒண்ணுமே தெரியாது, அது போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து வெளிப்படையா சொல்றதால எனக்கான வர மிரட்டல்களை நான் சந்திக்க தயாரா நான் இருக்கேன். யாராலையும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓபன் டிக்ளரேஷன் இது. அந்த பின்னாடி நிக்கிற ஜமாத்தாவா இருக்கட்டும், அந்த சங்கம், அதாவது வியாபாரி சங்கம்னா யாருன்னா வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். புதுசா தொடங்கின வியாபாரி சங்கம், அந்த சங்கம் யாருக்கு ஆதரவா இருக்குதுன்னா கடத்தல் வியாபாரம் பண்றவங்களுக்கும் மாட்டுக்கறி கலப்படம், அதாவது கண்ணுக்குட்டி கறி கலப்படம் பண்றவங்களுக்கும் ஆதரவா ஒரு சங்கம் இயங்கிட்டு இருக்கு. அந்த சங்கம் தான் அங்க வந்து நிக்குது. இப்போதைக்கு அந்த சங்கத்தோட பெயரையும் யார் யாருன்றதையும் நான் சொல்லல. இதுக்கு மேலேயும் எனக்கு வந்து மிரட்டல்கள் நீடிச்சா புகைப்பட ஆதாரத்தோட வீடியோ ஆதாரங்களோட வெளியிட்டுருவேன். ஏன்னா இது ஜனநாயக நாடு. கண்டிப்பா இது மக்களுக்கான விஷயத்த நான் போய் சேர்க்கிறேன். யாருமே என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் ஆடோ கோழியோ கிடையாது அறுத்து போட்டு போறதுக்கு. அப்படி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களோட தப்பு. நான் வந்து ஓப்பன் டாக் தரேன். மிக விரைவில் இதுக்கான நடவடிக்கை ரொம்பவும் பலமான நடவடிக்கையா எடுக்க போறேன். ரொம்ப கடுமையா இருக்கும் இந்த வாட்டி நடவடிக்கை. எல்லாமே லீகலா. எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, இப்போ கடத்தல்காரர்கள் ஒரு கூட்டம் சேர்க்கும் போது நான் ஒரு கூட்டத்தை சேர்க்க மாட்டேனா? கண்டிப்பா அந்த பக்கமும் இருப்பாங்கல்ல, அந்த உண்மை நன்மைக்காக அப்படின்னு சொல்லி. இந்த கடத்தல்காரர்கள் வந்து 5% தான் இந்த தொழில.
மிச்சம் 95% பேர் வந்து இந்த 5% பேரால மிச்சம் 95% பேர் பாதிப்படைறாங்க. இப்ப அந்த 95% பேர் வந்து என்ன சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவைப்பட்டா இந்த மாதிரி கடத்தல்காரங்களுக்கு ஆதரவு கொடுக்குற சங்கங்களையும் வியாபாரி சங்கம்ன்ற பேர்ல என்ன எதிர்க்கிற சங்கங்களையும் எதிர்க்கிறதுக்கு தேவைப்பட்டா நான் ஒரு சங்கம் ஆரம்பிப்பேன். இப்போ நான் யாருன்ற கேள்விதானே உங்களுக்கு, நீ ஏன் பண்ணிட்டு இருக்கன்னு. நான் ஒரு சங்கமா இந்த நான் எதிர்த்தேன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? எதுவும் பேச முடியாது, சொல்ல முடியாது. நான் இந்த விஷயத்தை எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட, சிஎம் சார் கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துன்னு போய் சேர்ப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹோட்டல்காரர்களுக்கு இந்த விஷயத்த புரிய வைப்பேன். இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஹோட்டல்காரர்கள் தான். இந்த விஷயத்த ஒரு வருஷமா பேசிட்டு இருக்கேன். குறைஞ்சிருக்குதான்னு பாத்தீங்கன்னா குறையில. 5 பேர் இருந்த இந்த கடத்தல்காரர்கள் கும்பல் இப்ப 50 மாறி இருக்குது. அப்போ சென்னையில எத்தனை கடையில மீட் எப்படி இருக்குன்றது 80% பெரிய பெரிய ஹோட்டல்கள் ஏசி போட்டு உட்கார வச்சு சோஃபா கிஃபா போட்டு உட்கார வைக்கிற ஹோட்டல்லயும் இது நடக்குது, கையேந்தி பவன்லயும் இது நடக்குது. இங்கதான் நடக்குது அங்கதான் நடக்குதுன்னு கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 80% ஹோட்டல்ல இந்த கறி தான். காரணம், குறைஞ்ச விலைக்கு நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஹோட்டல்காரங்க. நீங்க என்ன பண்றீங்க, 650 ரூபாய்க்கு தரியா, 650 ரூபாய்க்கு தரியானா பாக்ஸ் கறி குத்துருவான். ஏன்னா அவனுக்கு 600 ரூபாய்க்கு வருது பாக்ஸ் கறி. அந்த 600 ரூபாய் கறியை வாங்கி 50 ரூபாய் லாபத்துக்கு உனக்கு கொடுத்துருவான். 600 ரூபாய்க்கு தரியானா 100 கிலோ கேட்டினா 80 கிலோ கண்ணுக்குட்டி கலப்பான், 20 கிலோ மட்டன் கலப்பான், சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துருவான். இதுல ரொம்ப பாதிப்படைஞ்சுன்னு இருக்கிறது இப்ப கேட்டரிங்காரங்க தான். ஏமாந்துட்டு இருக்கிறாங்க கேட்டரிங்காரங்க. இப்போ ரீசெண்டா ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா? 680 ரூபாய்க்கு கறி வேணுமா, 720 ரூபாய்க்கு கறி வேணுமா, ஆட்டு தொட்டி விலையே 800 ரூபாய் 820 ரூபாய் போயினுதுரா, அதை விட கம்மியா நீ எங்க இருந்துடா திடீர்னடா வந்து கொடுப்ப ஆட்டை. ராஜஸ்தான் கறி தான் எது. அது ஒரு ப்ரொமோஷன் ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பச்சையா மாட்டினானுங்க இந்த கறி, வெள்ளை வெள்ளைன்னு கறி வந்து மாட்டினா. ஏங்கிட்ட அது அந்த வீடியோ எல்லாம் இருக்குது. ராஜஸ்தான் கறி வீடியோவும் இருக்குது, இவங்க சப்ளை பண்ண வீடியோவும் இருக்குது, அதை வாங்கின கேட்டரிங்காரரோட போட்டோவும் என்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தெரியாதா கேட்டரிங்? அவங்களுக்கு நான் இப்ப போய் நான் கேட்டரிங்காரங்க சொன்னேன்னா, ஏங்க நீங்க கம்மி விலைக்கு வாங்கினீங்கன்னா இதுதான் கிடைக்கும் பா, நான் வாங்கி நான் சமைக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட் வரல, நான் ஏன் நான் மாத்தணும், அதை தான் வாங்குவேன் நான். இது வந்து கேட்டரிங்காரன் கிடையாது, முக்கியமான ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு. நான் போய் இந்த விஷயத்த பேசுறேன். போன வருஷம் ஒரு பிரச்சனை நான் பண்ணேன். அதுக்கான ரிப்ளை என்னவா இருந்ததுன்னா, அந்த டெண்டர்ல வந்து கொட்டேஷன் விடுவாங்க, இந்த டெண்டர் விடுவாங்க இல்லையா நியூஸ் பேப்பர்ல, அதுல வந்து ஒன்லி ஃப்ரெஷ் மீட் ஃப்ரம் சென்னை சொல்லி மென்ஷன் பண்ணி நீ டெண்டர் விடுற. அப்போ நீ இத்தனை வருஷமா என்னடா வாங்கிட்டு இருந்த, இந்த வருஷம் மட்டும் உனக்கு ஞான உதயம் வந்துருச்சா? அந்த மாதிரி வந்து நான் போய் அந்த அந்த ஹோட்டலுக்கு நான் போய் டெண்டர் போயிட்டு நான் சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, என் ஷெஃப் வந்து இன்டர்நேஷனல் ஷெஃப்ஸ், அவங்க இது வரைக்கும் கம்ப்ளைண்டே பண்ணல, நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இது வரைக்கும் கம்ப்ளைண்டே வராத ஒரு விஷயத்த நான் எப்படிங்க நான் வந்து இது பண்ண முடியும்? சரி, நான் தான் சொன்னேன் இதுதாங்க மார்க்கெட் ரேட்டு, இதுதான் ஒரு வருஷத்தோட மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் சொல்லிட்டு நான் டேட்டாவோட போறேன். போய் உட்காடுறேன், அவர் அந்த டேட்டாவை பாக்குறாரு. இதுவா, நான் இந்த டேட்டாக்கு தான் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்ஸ் கறி ரேட்டை எனக்கு கொடுக்குறான். அப்போ இங்க யாரோட தப்பு? இது சாப்பிடுற மக்கள் மேல தப்பே கிடையாது. நீங்க வந்து கொள்ளை லாபத்துக்காக கறி கடைக்காரங்கிட்ட போறீங்க, அந்த மாதிரி இந்த பாக்ஸ் கறி விற்கிற இந்த கும்பல் கிட்ட போறீங்க. கம்மி கறி கடைக்காரன் நியாயமா கறி வியாபாரம் பண்றவன் 850 ரூபாய்க்கு கம்மியா கறி கொடுக்க மாட்டான். ஏன்னா 800 ரூபாய் 820 ரூபாய்க்கு அவனுக்கு சரக்கு வருது, ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு லாபம் கொடுப்பான். இல்ல அவனுக்கு வந்து கரெக்டான வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சானா 850 ரூபாய் 860 ரூபாய் கம்மியா தரமாட்டான். இதுதான் நியாயமான வியாபாரி. கள்ள சந்தையில இருக்கிற வியாபாரி என்ன பண்ணா 600 ரூபாய்க்கு கேட்டினாலும் கொடுப்பான். இதுல ஏமாறுறது யாருன்னா மக்கள் தான். கண்டிப்பா ஹோட்டல்காரனுங்க எல்லாம் தெரியாமலாம் இருக்காது. அது எப்படி தெரியாம இருக்கும்? ஏன்னா பல்கா காலகாலமா நீ வியாபாரம் தான் பண்ணின்னு இருக்கிற. அப்ப அந்த கறி கூட பார்த்து வாங்காம உனக்கு வியாபாரம் பண்ண தெரியலன்னா அப்ப நீ ஏன் உணவகத்தை வச்சு நடத்துற? பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஏன் வச்சு நடத்துற? மக்களை உன்னால மக்கள் பாதிப்படைறாங்க. இது வந்து ஃபுட் ஆபீசர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்டும் கொடுத்தேன். போய் ரைட் எல்லாம் பண்ணாங்க. அவங்க பண்ண வேண்டிய ரைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க திருப்பி என்ன பண்ணுமோ பண்ணிட்டாங்க. அந்த அதிகாரிகள் வந்து அமைதியா ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னுமா அந்த கறி வந்துட்டு தான் இருக்குது. ஃபுட்ல இவ்வளவு அலட்சியமா இருக்கிறது வந்து ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுற பொருள் ஒண்ணே ஒண்ணு சாப்பாடு மட்டும் தான்.
டெய்லி சாப்பிடணும். நீங்க வந்து அதுதான் ட்ரெஸ்ல தேவை. ஸ்கேம் பண்ணணும்னா வருஷத்துல 2-3 வாட்டி தான் பண்ண முடியும். சாப்பாடுல ஸ்கேம் பண்ணணும்னா ஒரே கஸ்டமரை வாரத்துல 3 வாட்டி ஸ்கேம் பண்ணலாம், 4 வாட்டி ஸ்கேம் பண்ணலாம். ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி அவ்வளவு பெருசு. Okay. அதனாலதான் ஸ்கேம் பண்றதுக்குன்னே வந்து ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்குது. அதை எதிர்க்கிறதுக்குன்னே நான் சுத்தின்னு இருக்கேன். கண்டிப்பா. இனிமேலும் மிரட்டலுக்கு வந்தாலும் சந்திக்க தயார். என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு காவல்துறை இருக்குது. காவல்துறைக்கு மேல நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்குது. எல்லாரையும் அணுக நான் தயார். அதுக்கு மேல சிஎம் சார் இருக்கிறாரு, அவரையும் அணுக நான் தயார். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நான் சந்திக்க தயார். மிக விரைவில் இதை நிறுத்துவேன். ஓகே சார், கண்டிப்பா இது உங்களை மாதிரி ஆட்கள் யாராச்சும் இருக்கும்போது தான் இது எவ்வளவு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா டெய்லி நம்ம வந்து சரி இன்னைக்கு சமைக்க முடியலையா, நம்ம வெளில போய் சாப்பிட்டுடலாம், சண்டே ஆனாவே சமைக்க வேண்டாம், நம்ம வெளில போய் சாப்பிடலாம்ன்றது இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. எல்லாருமே அதை பண்ண தொடங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதை பார்த்து எங்க ஸ்டாப் பண்றது, அதை நம்ம நிறுத்தவும் முடியாது வெளியில சாப்பிடுறதுன்றது. ஏன்னா டெய்லி வீட்டுல சமைச்சிட்டும் இருக்க முடியாதுன்னு போது, அதாவது ஃபேமிலின்னு இருக்கிறவங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. எத்தனையோ பேச்சுலர்ஸ் வந்து உணவகங்களை மட்டும் டெய்லி சாப்பிடுறாங்க சார். எங்க ஆபீஸ்லயே 4-3 பேர் டெய்லி எல்லா வேலையும் வெளில சாப்பிடுறாங்க. ஏன்னா உணவகங்கள் இப்போ ரீசெண்டா கேஸ் தட்டுப்பாடு வந்த உடனே எத்தனையோ பேர் தத்தளிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? அதனால வந்து உணவகங்களை நம்பி நிறைய பேர் வாழ்றாங்க சென்னையில. ஏன்னா வேற ஒரு மாவட்டங்கள்ல இருந்து வேற ஒரு மாநிலங்கள்ல இருந்து வந்து இங்க வந்து வேலை பார்க்கும்போது அவங்களால உணவுகளை மட்டும்தான் நம்பி வாழ முடியும். அப்படி இருக்கும்போது என்ன நம்பி நான் வந்து வர்ற கஸ்டமரை என்னோட விருந்தாளியா தான் நான் பாக்குறேன், என்னோட குடும்பமா தான் நான் பாக்குறேன். நான் அப்படிதான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கஸ்டமரையும் நான் ட்ரீட் பண்ணிருக்கேன். அதனால என்னால முடிஞ்சது நான் நியாயமா பண்ணிட்டு இருக்கேன். இதையே எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எதுவுமே வந்து எனக்கு லாபகரமான வீடியோஸ் கிடையாது. இது மக்கள் அவேர்னஸ் வீடியோ. இது காலகாலமா நடந்துன்னு இருக்குது. இந்த ராஜஸ்தான் கறி, இந்த மாட்டு கறி கலப்படம், இது எல்லாமே காலகாலமா நடந்துன்னு இருக்குது. இந்த ரம்ஜான் மாசமா அதுமா எல்லாமே இஸ்லாமியர்கள் தான் இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த நான் கேட்கறேன். இதே ரம்ஜான் மாசத்துக்கு நீ ஏதோ இடத்துக்கு நீ போற பிரியாணி சாப்பிட்றதுன்னு உன் குடும்பத்தோட, உனக்கு பன்றி இறைச்சியை ஒரு தட்டுல வச்சு நீ மட்டன்னு ஆர்டர் பண்ணும்போது பன்றி இறைச்சியை மட்டன்னு சொல்லி உனக்கு கொடுத்துட்டா நீ சாப்பிட்டுட்டு உன்னால கம்முன்னு இருக்க முடியுமா? எவ்வளவு கொதிச்செழுவாங்க, எவ்வளவு பெரிய விஷயமா ஆகும். இதே வந்து எத்தனையோ இந்துக்கள், மாட்டு இறைச்சி சாப்பிடாத இந்துக்கள், மாடை தெய்வமான நினைக்கும் இந்துக்களுக்கு இது போய் சேர்ந்தா அதே பாதிப்பு தான், எல்லாருக்குமே அதே உணர்ச்சி தான். இது ஏன் உங்களுக்கு மண்டையில புரிய மாட்டேங்குது? கடவுள் அந்த சூழ்நிலைக்கு உன்னை தள்ளப்படுவார். நீ பண்ண தப்பு தான் உனக்கு வந்து சேரும். நமக்கு என்ன, நம்ம மத்தவங்களுக்கு என்ன சரிமா அதே தானே நமக்கும் கண்டிப்பா ஒண்ணு இருக்குல்ல. இது வந்து உண்மையாவே வந்து இத்தனை நாளா நான் போட்டது போய் சேர்ந்துதா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்பதான் சேர ஆரம்பிச்சிருக்குது. கீழே எனக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, எனக்கான எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. நானும் எதிர்க்க தயாராயிட்டேன். இத்தனை நாளா வந்து அவேர்னஸ் வீடியோவா பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப நிறைய பேர் பாக்குறாங்க, கேள்வி கேக்குறாங்க, அவங்களை எதிர்த்துன்றது இது மூலமா தெரிய வருது. இங்க ஒரு இதுல முழுக்க கீழே வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்றது யாருன்னா இந்த கடத்தல்காரர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் மட்டும்தான். ஒரு பழைய வீடியோல போய் பாத்தீங்கன்னா கீழே அந்த கடத்தல்காரர்கள் வந்து அவர்களோட பேரோட கீழே கமெண்ட்ஸே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் புத்தி. நம்ம என்னடா ஆதாரங்களை விடுறோம்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கோபத்தின் வெளிப்பாடு அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. என்கிட்ட வந்து என்னை மிரட்டதுக்கான ஆதாரம் இருக்குது. வியாபாரி சங்கத்துல ஆமா ராஜஸ்தான் கறி சென்னையில நிறைய பேர் விக்கிறாங்க, கண்ணுக்குட்டி கறியை கலந்து விக்கிறாங்கன்ற சொன்ன ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா அங்க தாக்கம் வந்தாங்க, நீங்க ஏன் எதுவுமே பண்ணலன்ற நான் கேட்க கேள்விக்கு அவங்க பதில் சொன்ன ஆதாரம் என்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? எல்லா ஆதாரங்களும் வச்சுட்டு தான் நான் இங்க பேசினுக்கிறேன். தேவைப்பட்டால் நான் வெளியிடுவேன். கண்டிப்பா. எது இந்த வியாபாரி சங்கத்தை என்ன கூப்பிட்டு என்னை வச்சு நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, எனக்கு பாதிப்பே கிடையாது. எது நான் வந்து சேர்க்க வேண்டிய விஷயத்த நான் சேர்த்துன்னு தான் இருப்பேன். என்னை கூப்பிட்டு ஒரு 10 பேர் என் முன்னாடி நாய் கொலைக்குதுன்னு நினைச்சிட்டு போயிட்டேன். நான் நீ கொலைக்கிறதால எனக்கு என்ன ஆயிட போகுது? இப்படி கூட என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. பிடிச்சிட்டா அடுத்த நாளே அந்த வியாபாரம் அஸ்தமனம் ஆயிடும். கண்டிப்பா நான் முடிச்சிடுவேன். அன்னைக்கு நைட்டு நான் தூங்க மாட்டேன். அடுத்த நாள் விடியும் போது அந்த வியாபாரத்தோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஒரே நாள்ல முடிப்பேன். அதுக்கான தைரியம் என்கிட்ட இருக்குது, ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது. நான் வந்து சட்டப்படி இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப பொறுமையா என் பேப்பரும் என் பேனாவை மட்டும் நம்பி இதை நான் வந்து எதிர்கொள்றேன். கண்டிப்பா. புரியுதுங்களா? அதனால வந்து அன்னைக்கு சங்கத்துல குறைச்சது நாய்ங்கன்னு நினைச்சிட்டு எனக்கு இந்த பக்கம் இருந்த நாய்ங்கன்னு நினைச்சிட்டு இந்த பக்கம் இருந்தது என் நண்பர்கள்னு நினைச்சிட்டு அந்த சங்கத்தை விட்டுட்டேன்.
இதுக்கான முடிவு மிக விரைவில் வரும். கண்டிப்பா சார், கண்டிப்பா இது வந்து வெளியில வந்தே ஆகணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது. ஏன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா வெளில சாப்பிட போறோன்ற ஜாலியில போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போது இது பின்னாடி என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இங்க இருக்காது, பெரிய ஹோட்டல் தானே, இது நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில வேற நிறைய பேர் போயிடுறாங்க. முக்கியமா பெரிய ஹோட்டலுங்கள்ல தான் நடக்குது. கண்டிப்பா இது வெளியில வரணும். ஸோ அந்த கூடிய சீக்கிரம் அந்த ஆதாரங்களுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு முடிவு கண்டிப்பா இது கிடைச்சாகணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய உண்மைகள் வந்து வெளியே வந்துச்சு, இப்போதான் நிறைய பேருக்கு தெரியவும் வருது அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.